சாதாரணமாக ஒரு விதை தானே, அதுக்கு அவன் பேட்டன் வாங்கியிருக்கான், காப்புரிமை வாங்கியிருக்கான், அதனால் விவசாயிகள் பயிரிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். பெப்சி நிறுவனம் ஆராண்டிலாம் செஞ்சுருப்பாங்க, பல கோடி ரூபாய் செலவு செஞ்சுருப்பாங்க. அதை போய் விவசாயிகளுக்கு சும்மா கொடுத்துட முடியுமா? உன் வீடியோவை காப்பிரைட் இல்லாமல் வெளியில் விடுவியா? என்ன விக்கி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி ஒரு செல்லா குட்டி அதனுடைய கருத்தை சொல்லியிருந்தது. அந்த கருத்துப்படியே நம்ம பார்க்கலாமே. எனக்கு தெரிஞ்சு அரிசியினுடைய வகைகள் ஒரு 15லேருந்து 20 வரை தெரியுங்க. ஆனால் ரைஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிற ஒரு புத்தகம் 1990 எழுதப்படும் போது கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரிசி வகைகள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இது உண்மையா? இதை நம்ம சொன்னா கான்ஸ்பிரசி இல்லாட்டி வேற ஏதாவது சொல்லுவாங்களா? சொன்னாலும் பரவாயில்லையே. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லும்போது ஹைபிரிட் விதையால் இந்தந்த மாற்றங்கள் வரப்போகிறது, இவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நான் சொன்னேன்னா அது கான்ஸ்பிரசியாக மாறிடும். ஏன்னா அறிவியல் பேப்பர்ஸ் அதுக்கு தகுந்தது போல் எதுவுமே கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்கிற அளவுக்கு அறிவியலில் நம்ம மேம்படவில்லை அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கிடுவாங்க. அதனால் நம்ம அந்த பக்கமே போகிறது கிடையாது. அதெல்லாம் கான்ஸ்பிரசி புளிக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். ஆனால் சில விஷயங்கள் இருக்கே, இந்த விதை, அதுக்கான பேட்டன் ரைட், அதுக்கான சீட் ஆக்ட், 2005 ட்ரிப்ஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்து போட்டது, அதன் பிறகு உலக நாடுகளில் நடந்த எல்லாத்தையும் பார்த்துடலாமே. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் யார் தேடினாலும் கிடைக்கும். அதுக்காக நம்ம ப்ரூஃப்க்கு தனியா தேட வேண்டிய ஒரு தேவையே கிடையாது. சோ முதல் விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது பசுமை புரட்சி தான். 1960-61 இந்த பசுமை புரட்சியில் மட்டும் ஹைபிரிட் விதை வரவில்லை என்றால் நிச்சயமாக பல நபர்கள் இங்கே பசியால் மட்டுமே இறந்திருப்பார்கள். வாஸ்தவமான உண்மை. ஆனால் அதற்கு முன்பாக இருந்த சில விஷயங்களையும் கவனிக்க வேண்டும். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துருச்சுப்பா. 1947 முதலாம் ஐந்தாண்டு திட்டம், இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி பல ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது நம்முடைய பிரதமரால் கையாளப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாங்க, இங்க பசி பட்டினிலாம் நிறைய வரும், அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா ஃபெர்டிலைசர், உரம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம நேரு அவர்கள் கேட்கறாங்க, உரம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா, இல்ல இப்போ இருக்கிற இயற்கை உரம் கூட அது கொஞ்சமா சேர்த்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லும்போது இயற்கை உரம் கூட நீங்க சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த முடிவுக்கு வராங்க அப்படிலாம் சொல்லும்போது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமைப்பு இருந்திருக்கணும்ல, அந்த அமைப்பு தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அந்த அமைப்பை நான் சொல்லிட்டேன்னா அது பெரிய பிரச்சனையா மாறிடும். அதனால அந்த அமைப்பை நீங்களே போய் தேடி பார்த்துக்கோங்க. நம்முடைய நாட்டின் முதல் விதைக்கான ஆராய்ச்சியை ஏற்படுத்தியதெல்லாம் அந்த அமைப்பு தான். அந்த அமைப்பை பற்றி கூடுதலாக நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். சரி, உரம் அப்படிங்கிறது வந்துருச்சு, அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா கேட் அப்படிங்கிறதுல இந்தியா சைன் போட்டுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த நேரத்திலையும் அக்ரிகல்ச்சர்ல இந்தியா ஒரு க்ளோஸ்ட் எக்கனாமிலேயே இருந்தாங்க. 2005 இந்த 2005 அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இங்கே தான் ட்ரிப்ஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் நாம் கையெழுத்து போடுகிறோம். இந்த ட்ரிப்ஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய தினம் 2005. ஆனால் இதற்கான முதல் வரைவு எப்போது செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1995. அப்படியே நிப்பாட்டு 1995 தானே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்ததாக சொன்னாய். போன பதிவில் பார்க்காத நபர்கள் இருந்தால் பார்த்துருங்க. ஆமாங்க, 1948 கேட் வந்துச்சு, 1995 WTO வந்தாங்க. WTO என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்லாம் ஓபனா பண்ணணும், இதற்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப்ஸ் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் நீ கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ட்ரிப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறது தான். அறிவு சார்ந்த பலவிதமான துறைகளில் காப்புரிமை என்பது கொடுக்கப்படுவதற்கான ஒரு ஒப்பந்தம். இந்த ட்ரிப்ஸ் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் நீ கையெழுத்து போட்டாதான் நாங்கள் உங்கள் நாட்டுக்கு அக்ரிகல்ச்சர்லாம் செய்வோம், இல்லாட்டி அந்த விதை இல்லாட்டி பலவிதமான நன்மைகள் எல்லாமே செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் நாட்டிலேயே 1970களிலேயே இந்தியாவில் 1970களிலேயே இந்த காப்புரிமை சட்டம் அப்படிங்கிறது மேம்படுத்தப்படுகிறது. அந்த காப்புரிமை படியாக நம்ம எல்லாமே செய்து வருகிறோம். குறிப்பாக இந்த HIV போன்ற நோய்க்கு எல்லாமே நம்ம நாட்டிலேருந்து அதிகமான மருந்துகள் என்பது ஏற்றுமதி செய்யப்பட்டது. வெளிநாடுகளில் உருவாக்கக்கூடிய மருந்துகளுக்கு ஒரு மாதம் $15,000 கொடுக்க வேண்டும் என்றால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகும் அந்த மருந்துக்கு வெறும் $200-300 கொடுத்தா போதும். அவ்வளோ குறைவான கட்டணத்தில் நாம் மருந்துகளை ஏற்றுமதி செய்து வந்தோம். அதற்கான காரணம் எல்லாமே இருந்தது. அதை இந்த ட்ரிப்ஸ் பிளஸ் அப்படிங்கிறத நீங்க படிச்சாதான் தெரிய வரும். ஸோ 1995 இப்படி சொன்ன உடனே நாமும் கையெழுத்து போட்டுட்டோம். 10 வருடங்கள் நமக்கு டிரான்சிஷன் டைம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. நம்ம காப்புரிமை சட்டம் இருக்குல்ல, அந்த காப்புரிமை சட்டத்தில் பலவிதமான மோடிஃபிகேஷனை செஞ்சு நம்ம காப்புரிமை சட்டமும் உலகளவில் இருக்கிற இந்த காப்புரிமை சட்டத்தையும் நீங்க ஒன்றாக இணைக்க வேண்டும். அதற்காகத்தான் 10 வருடங்கள். இந்த 10 வருடங்கள் எந்தெந்த நிறுவனங்களுக்கு காப்புரிமை கொடுத்திருக்கீங்களோ அவங்க எல்லாமே ட்ரிப்ஸ் காப்புரிமைக்காக மாற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மாறிய ஒரு காரணத்தினால தான் இந்த HIV போன்ற பல மருந்துகளுக்கும் இந்தியாவில் பெரிய ஒரு டிமாண்ட் இல்லாட்டி பெரிய விலையேற்றம் என்பது வந்தது. பல மருந்துகளுக்கான காப்புரிமை அப்படிங்கிறது இப்போ நம் கையில் கிடையாது, பல வெளிநாடுகளின் நிறுவனத்தின் கையில் தான் இருக்கிறது. ஸோ காப்புரிமை இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. நான் மறுபடியும் சொல்றேன், ஏதாவது நல்ல சேனல்ஸ் PhDலாம் படிச்சுட்டு
படிச்சுட்டு இந்த யூடியூப்ல இருக்கிறவங்க காப்புரிமை பேட்டன்ட் வாங்குறது எப்படி, எந்த ஒரு தயாரிப்புக்கும் பேட்டன்ட் வாங்க முடியும், அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். இல்ல நான் சொன்ன பிறகு அதுல 1008 நொரநாட்டியம் இருக்கு அப்படின்னு மட்டும் வராதீங்க. நீங்களே சொல்லி இந்த மக்களுக்கு புரிய வையுங்கள். நீங்களும் தேடுங்கள், நீங்களும் கேளுங்கள். கண்டிப்பா இந்த உலகை ஆளக்கூடிய மிகப்பெரிய டெக்னாலஜிக்கு பேட்டன்ட் இந்தியா வாங்கினால் மட்டும்தான் இந்தியாவால், இந்திய இளைஞர்களால் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். சோ 1995 இருந்து 2005 10 வருடங்கள் நமக்கு டைம் தந்திருக்காங்கல்ல. இதுல 2 முறை இல்ல 3 முறை இந்த காப்புரிமை சட்டம் என்பது மாற்றப்படுகிறது இந்திய அரசால். பிஜேபி அரசால் மாற்றப்பட்டது. கடைசியா 2005 ட்ரிப்ஸ் பிளஸ் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கம் தான். அதுக்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் தான். ஸோ இங்கே பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ஒவ்வொரு நேரங்களிலும் நாங்கள் உங்களுக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பலவிதமான நேரங்களில் இந்தியாவினுடைய முதுகெலும்பு என்று வர்ணிக்கப்பட்ட விவசாயத்தை ஒடித்த, நசுக்கிய மிகப்பெரிய பங்கு இவர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. ஸோ இப்படிலாம் நம்ம போட்டுட்டோமே, அடுத்ததா என்ன நடந்தது அப்படிங்கிறதான உங்களுடைய கேள்வி. இப்படி நடப்பதெல்லாம் பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இதெல்லாம் மேலை நாடுகளில் நடந்த பிறகுதான் இந்தியாவில் நடந்திருக்கும். சோ மேலை நாடுகளில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கணும். அதற்கு நவீன உலகத்தில் நடந்த டேவிட் கோலியாத் யுத்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனடா புது ட்விஸ்டா இருக்கு, தாவீது கோலியாத் யுத்தம் அப்படின்னு சொல்லி புத்தகத்தில் படிச்சோமே அதுவா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. இது அதை விட கூடுதல், அதுக்கும் மேலே. அப்படின்னா இது என்ன புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த உலகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு 4 நிறுவனங்கள் போதும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்தியாவையும் உலகத்தையும் எப்படி வேணாலும் நீங்க பார்த்துக்கோங்க. அந்த 4 நிறுவனங்களில் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருந்த நிறுவனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மான்சாண்டோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை தான் பூமி படத்துல சான்சாண்டோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மான்சாண்டோ அப்படிங்கிற நிறுவனம், அடுத்ததா பேயர் அப்படிங்கிற வேறொரு நிறுவனம், இன்னும் 2-3 நிறுவனங்கள் இருக்கு. டவ்வா இருக்கட்டும், இன்னும் சில நிறுவனங்கள் பார்த்துடலாம் அதெல்லாம். ஸோ இந்த மான்சாண்டோ நிறுவனத்துக்கு எதிராக 1998-99 ஒரு 75 மதிப்பு முதியவர் ஒருவர் ஒரு வழக்கை தொடர்கிறார். ஏண்டா இந்த நிறுவனத்தின் மீது அந்த முதியவர் ஏன் வழக்கை தொடர வேண்டும்? அவர் ஒரு விவசாயி, அதுவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி. அந்த விவசாயி மான்சாண்டோ நிறுவனத்துக்கு எதிராக வழக்கை தொடர்ந்தாரா, இல்ல மான்சாண்டோ நிறுவனம் இந்த முதியவருக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்ததா? இங்கதான் விவசாயிகளுக்கு எதிராக கார்ப்பரேட்டா, இல்ல கார்ப்பரேட்டுக்கு எதிராக விவசாயிகள் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே நாம் வர வேண்டும். மான்சாண்டோ அப்படிங்கிற நிறுவனத்திடம் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் இதெல்லாம் 1998 நான் சொல்லிட்டு இருக்கேன். 95 நம்ம வந்துட்டோம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எல்லா நாட்டுகளும் அவனுடைய கிளையை விரித்து விட்டது. வேர்ல்டு பேங்க், IMF எல்லாமே அவங்களுடைய சொல்படி தான் எல்லா நாடுகளும் கேட்க வேண்டும். அப்படின்னா தான் அவங்களுக்கு கடன் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய முதல் விதைக்கான பயிற்சி இல்லாட்டி அதனுடைய ஆய்வுக்கூடம் அமைத்தது எல்லாமே வேர்ல்டு பேங்கினுடைய உதவியுடன் தான். வேர்ல்டு பேங்க் இல்லாட்டி எந்த ஒரு பேங்க் நமக்கு கடன் கொடுத்தாலும் நம்முடைய இயற்கை வளங்கள் அவர்களுக்கு மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கும். அந்த காரணத்தை மையப்படுத்தி தான் பல நாடுகளுக்கும் இந்த மாதிரியான உலக வங்கிகள் கடனை கொடுக்கிறது. தண்ணீர், காற்று, இப்படி பல விஷயங்களையும் விற்றுவிட்டு தான் நாம் நம்முடைய கடனை வாங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்து விடாதீங்க. மான்சாண்டோ நிறுவனத்துக்கும் வெர்னன் போமன் அப்படிங்கிறவருக்கும் தான் போட்டி. இந்த வெர்னன் போமன் அப்படிங்கிற ஒரு விவசாயி அப்படிங்கிறத பார்த்தோம்ல. ஸோ மான்சாண்டோ நிறுவனத்திடமிருந்து கொஞ்சம் விதைகளை வாங்கி, குறிப்பாக அது என்ன விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயாபீனுடைய விதை. சோயாபீனுடைய விதையை வாங்கி அவர் பயிரிட்டிருக்கிறார். அப்படி பயிரிடும் போதே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். இப்போ நம்ம வேளாண் சட்டம்லாம் சொல்லுதுல, அதே மாதிரி தான் இந்த பயிரை நீ எனக்கே விற்க வேண்டும். சரி, இந்த பயிரை இல்லாட்டி இந்த சோயாபீன்ஸ் எனக்கு வித்த பிறகு அதுல இருந்து நீ விதையை எடுக்க கூடாது, நான் தான் உனக்கு விதை தருவேன் அப்படிங்கிறது தான் ஒப்பந்தம். ஸோ எந்த ஒரு பயிரையும் உனக்காக நீ சேமித்து வைக்க கூடாது. காலமா ஒரு விஷயம் இருந்தது, நம்ம விவசாயிகளிடம் எல்லாமே இருக்கும். எனக்கு இந்த வருடம் இவ்வளவு மகசூல் கிடைச்சிருக்குப்பா, அடுத்த வருடத்திற்கான விதையை நான் நெல்லா வச்சுக்கிறேன் இல்லாட்டி விதையா வைத்துக் கொள்றேன் அப்படின்னு சொல்ற பரவலாக பேசப்பட்ட ஒரு டயலாக் தான். ஆனா இப்போ அதெல்லாம் செய்யறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் இருக்கு. இதே மாதிரி அவரும் இந்த மாதிரி விதையை வைக்கக்கூடாது, என்கிட்ட இருந்தே நீ விதையை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விட்டார். மனுஷன் கையெழுத்து போட்டாரு, சோயாபீன்ஸ் எல்லாமே விளைந்து விட்டது. மான்சாண்டோ நிறுவனத்துக்கே அதை கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட விதை அப்படிங்கிறதே கிடையாது. அடுத்ததான் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காரு, கொஞ்சமா கோதுமையை பயிரிட்டு இருக்கிறார். கோதுமையும் ஓகே வளர்ந்துருச்சு, பயிராக மாறிவிட்டது, அதையும் விற்று விட்டார். அடுத்ததா கொஞ்சோண்டு மாதங்கள், அந்த வருடத்தில் கொஞ்சோண்டு மாதங்கள் மீதம் இருந்திருக்கிறது. ஸோ சோயா போட்டு எடுக்கலாம், சோயாபீன்ஸை போட்டு எடுக்கலாம். ஆனா இந்த நேரத்தில் சோயாபீன்ஸை போட்டு எடுத்தா நமக்கு போதுமான ஈல்டு கிடைக்காது. அதனால இந்த மான்சாண்டோ நிறுவனத்திடம் போய் விதை வாங்க வேண்டாம், ஏன்னா கூடுதலா பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உள்ளூர்லேயே அரசாங்கம் ஏதாவது விதை பெட்டகம் நடத்துகிறது என்றால் அங்க போய் விதை வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி விதையை வாங்கி மனுஷன் அங்க போட்டிருக்காரு. அப்படியே பயிர் வளர்ந்து விட்டது. அந்த பயிரில் 1-2 பயிர்கள் மான்சாண்டோ நிறுவனம் பேட்டன் ரைட் வாங்கி வைத்த பயிர்கள். இதை எதிர்த்து மான்சாண்டோ நிறுவனம் நீ எனக்கு தெரியாம என்னுடைய விதையை பதுக்கி வைத்திருந்திருக்கிறாய்,
இருக்கிறாய், அதன் காரணமாக உன் மீது வழக்கை தொடர்கிறோம், ஒரு 40 லட்சம் ரூபாய் அபராதம் தாடா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதை எதிர்த்து இந்த போமன் அப்படிங்கிறவர் கீழ்கோர்ட், மேல் கோர்ட், உச்ச நீதிமன்றம் எல்லா நீதிமன்றத்துக்கும் போயிட்டாங்க. கடைசியா நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். மோன்சாண்டோ நிறுவனத்துக்கு நீங்கள் செய்தது மிகப்பெரிய பிழைதான், எனவே விவசாயியாகிய நீங்கள் 40-50 லட்சம் ரூபாய் மோன்சாண்டோ என்ன அளவு கேட்கிறாங்களோ அதற்கான இழப்பீடை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தீர்ப்பு. இப்போ உங்களுக்கு பெப்சி, அந்த உருளைக்கிழங்கு, அந்த ஒரு கேஸ் ஞாபகத்துக்கு வந்திருக்கும்ல. சோ பேட்டன்ட் வாங்கின பொருளை விளைவிப்பதால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு தடவை நீ விளைவித்து விட்டாய், அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் என்னுடைய விதை தான் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது இன்டைரக்டாக அங்கே இருக்கும் விவசாயிகளுக்கு கூறப்படுகிறது. இது எப்படி நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல மான்சாண்டோ நிறுவனத்திடமிருந்து அந்த விதையை வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்ச போமன் அவர்கள் அரசாங்கம் இருக்கக்கூடிய விதை களஞ்சியத்திலிருந்து வாங்கி இருக்கிறார். அப்படி வாங்கிய 1-2 விதைகளில் யாருடைய விதையும் இருந்திருக்கிறது? இவங்க இந்த மான்சாண்டோ நிறுவனத்தினுடைய விதையும் இருந்திருக்கிறது. வேற வழியே கிடையாது. நாம காலம் காலமாக இப்படி ஹைபிரிட் விதைகளை இல்லாட்டி வேறொருத்தன் பேட்டன்ட் வாங்கியிருக்கிற விதைகளை பயன்படுத்துவதால் எங்கிருந்து நீங்க விதை வாங்கினாலும் 1-2 விதை பேட்டன்ட் ஆன விதையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. லட்சக்கணக்கான விதையை தூவோம், அதுல இந்த விதை இவர்களுக்கானதானா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுமா? ஒரு கேள்விதான். விவசாயிகளுக்கு தான் இதனுடைய வழி அப்படிங்கிறது புரியும். இன்னொரு விஷயம், என்னுடைய தோட்டத்தில் நான் மான்சாண்டோ கூட என்ன செய்யல, அக்ரிமெண்டே போடல. ஆனா என்னுடைய பக்கத்து தோட்டக்காரன் என்ன போட்டிருக்கான், அக்ரிமெண்ட் போட்டிருக்கான். அவங்களுடைய விதையை வாங்கி பயிர் செய்கிறான். என்னுடைய தோட்டத்தில் இருக்கும் இந்த பயிர்களுடைய ஜீனை இந்த மான்சாண்டோ நிறுவனத்தினுடைய விதைகள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வாய்ப்புகள் இருப்பதால் என்னுடைய விதைகளும் காலம் செல்ல செல்ல மான்சாண்டோ நிறுவனத்தினுடைய அந்த விதையினுடைய தன்மையை காண்பிக்க ஆரம்பிக்கும். 1 வருடம் 2 வருடத்தில் கிடையாது, ஒரு 3-4 வருடங்கள் இப்படியே கண்டினியூஸா செய்யும் போது மான்சாண்டோ நிறுவனத்துக்கும் என்னுடைய பயிருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா பக்கத்து தோட்டத்தில் வைத்திருப்பதால் மகரந்த சேர்க்கை வழியாகவோ இயற்கை வழியாகவோ இப்படி ஒரு மாற்றம் நடந்தால் இந்த தோட்டத்து ஆட்கள் மீது, உரிமையாளர் மீது மான்சாண்டோ நிறுவனத்தால் வழக்கை தொடர முடியும். என்னுடைய விதையை எனக்கு தெரியாமல் நீ உன்னுடைய தோட்டத்தில் பயிரிட்டு இருக்கிறாய், எடு 1 கோடி, எடு 2 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம பார்த்தோம் பிரெக்சிட் வழியாக ஓகே பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியில வந்துட்டாங்க. அதே நேரத்தில் பிரிட்டன்ல இருந்து ஸ்காட்லாந்தும் வெளியில வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதற்கான காரணம் என்ன தெரியுமா? உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு தான் ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பயிர். ரொம்ப பேர் உருளைக்கிழங்கை பயிரிடுவார்கள். ஆனா இந்த உருளைக்கிழங்கினுடைய பயிரை வேற யாருக்குமே கொடுக்க கூடாது. இதற்கு இடைத்தரகர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கி இந்த ஸ்காட்லாந்து விவசாயிகளிடம் இருந்து வாங்கி அவர்கள் வேறு விவசாயிகளுக்கு விற்பார்கள். அப்படி விற்பது இவங்க கிட்ட இருந்து வாங்கினதை விட 3 மடங்கு கூடுதலான பணமாக இருக்கும். இதை தெரிந்த இங்கிலீஷ் ஃபார்மர்ஸ், வேற அந்த பிரிட்டன்ல இருக்கிற விவசாயிகள் நேரடியா ஸ்காட்லாந்து ஃபார்மர்ஸ் வந்து கேட்கறாங்க, விதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, எனக்கு கொஞ்சம் விதை தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு ஸ்காட்லாண்டை சேர்ந்த சில விவசாயிகள் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். இதை அறிந்த தனியார்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வழக்கை தொடர்கிறார்கள். அதற்கு அங்கு இருக்கும் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்கிறது. எக்காரணம் கொண்டும் பேட்டன்ட் வாங்கின விதையையோ இல்லாட்டி எந்த ரக விதை அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கிற விதைகளோ நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதுல மெயினா கவனிக்க வேண்டியது, எந்த ரகம் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் செய்யப்படாத விதைகளை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யக்கூடாது என்பதுதான். சோ எல்லா விதையும் ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். அப்படின்னா 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரிசி வகைகள் இருப்பதாக நாம் சொன்னோமே, இப்போதைக்கு பார்க்க போனா ஒரு 600-700 வகை அரிசி விதைகள் இருக்கிறது. இதெல்லாம் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறதா, இல்ல இதுக்கெல்லாம் பேட்டன்ட் யாராவது வாங்கியிருக்காங்களா? MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம நாட்டில் இருக்கு. அவங்க கைவசம் பல நெல் வகைகளும் இல்லாட்டி பலவிதமான தானியங்களுடைய வகைகள் இருக்கிறது. அதற்கான மூல விதைகள் இல்லாட்டி அந்த பேட்டன்ட் நம்ம வாங்கியிருக்கோமா? அந்த மூல விதையை பயன்படுத்தி வேற யாராவது பேட்டன்ட் வாங்கியிருக்காங்களா? ஏன் பேயர், மான்சாண்டோ அப்படின்னு சொல்லி பல அந்நிய நிறுவனங்களை நம்பி இந்தியா நிற்கிறது? கேள்விகள் இருந்தால் இந்தியா மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பலவிதமான விவசாய விதை அப்படிங்கிறது 67% இவர்கள் கையில் தான் இருக்கிறது. வெறும் 10 நிறுவனங்களுடைய கையில் இருக்கிறது. அந்த 67%த்துல 40-50% அப்படின்னு சொல்லும்போது 4 நிறுவனங்களுடைய கையில் இருக்கிறது. அந்த 4 நிறுவனங்கள் இப்போது 2-3 சுருங்கிவிட்டது. சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மான்சாண்டோ அப்படிங்கிற நிறுவனத்தை பேயர் அப்படிங்கிற நிறுவனம் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. சீனாவை சேர்ந்த கெம் சீனா அப்படிங்கிற ஒரு அமைப்பு சின்ஜெண்டா அப்படிங்கிற வேறொரு நிறுவனத்தை, அதாவது இந்த விதை உரம் இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தை 3 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து வாங்குகிறது. 2 நிறுவனங்கள் மெர்ஜ் ஆகுறாங்க, டவ் மற்றும் டூபாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 நிறுவனங்களும் ஒற்றை நிறுவனமாக அறியப்படுகிறது. கோர்டேவா அக்ரி சயின்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த கோர்டேவா அக்ரி சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அதனுடைய மதிப்பு மட்டும் எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் கோடி ரூபாய்.
ஒரு விதை அப்படின்னு சொல்லும்போது இங்கே லட்சம் கோடி ரூபாயில் பல நிறுவனங்களை வேறொரு நிறுவனம் வாங்குகிறது, மெர்ஜ் பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஜெம் பிளாசம் அப்படிங்கிறது தான். என்ன இந்த ஜெம் பிளாசம்? விதைகள் 3 வகையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்களே, அதுல எந்த வகையை நம்மால் பாதுகாக்க முடியும்? இல்ல மறுபடியும் இந்த டிபிபி ஆர்சப்லாம் சொன்னது இந்த பாகத்திலையும் கவர் ஆகல, அடுத்த பாகத்துல வரப்போகிறது. அது மட்டும் கிடையாது, இன்னும் பலவிதமான தகவல்கள் எதுவுமே வெளியில வராம, விவசாயிகளுக்கு தெரியாம, இளைஞர்களுக்கு தெரியாம பல நூதன மோசடியாக செய்யப்படுகிறது. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே. உங்களுடைய கருத்துக்கள் தான் இங்கே மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். ஸோ யாரும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய மறந்து விடாதீர்கள். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.